இந்த ஊரை சுற்றி பார்க்கும்போது எனக்கு தலையை சுற்றுது. குடியிருப்புலாம் அங்கங்கே போடுது. பலாலி என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். வசதியான இடம் அவரை மாதிரி நம்பி கொடுத்தேன். இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கையும் காலும்படியே இழுத்து போடுது. இடங்கு பட்டி மண் கல்லள்ளி 30 ஆண்டா நீங்கள் திருமணம் செய்த ஊருக்கு வரையில ஆசை மணி போட்டு மாற்றி போய் காட்டிப்படும். இந்த இடமெல்லாம் பள்ளமாக தான் இருக்குது. வெங்காயங்கள் கோயிலக்கண்டு மரவள்ளி விளக்கரண்டு பேர் போன இடங்கள். அச்சோ, நான் இதில் போகிறத நினைக்க எங்களுக்கு இதுக்குள்ள கொஞ்சம் குடியிருப்பு நெருக்கமாக இருக்குது. என்னென்ன நீங்கள் எங்களுக்கு சரியான மன உளைச்சலாக இருக்குது. 10.5 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து ஏமாந்துருக்கிறார். 25 பிறப்பு காணிக்கிறார். அதுக்கு எங்களை விடவே இல்லையா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பலாலி என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே பலாலி என்ற ஊரை பதிவு செய்த மாதிரி இருக்குன்னு யோசிப்பீர்கள். உண்மையை சொல்ல போனால் பலாலியினுடைய முழு பாகத்தையுமே நாங்கள் பதிவு செய்யலை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் காட்டியிருந்தோம். ஆனால் பலாலி என்ற இடத்துல பலாலி வடமேற்கு, பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி மேற்கு, பலாலி தெற்கு என்று 5 பிரிவுகள் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பகுதியை மட்டும்தான் காட்டியிருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் பலாலியினுடைய பகுதிகளில் சுற்றி பார்க்க போகிறோம். ஒரே காணொலியில் சேர்க்க முடியுமான்னு தெரியல. தொடர்ச்சியான காணொலிகளாக பதிவிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பவனீசன் உலகம் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் பதிவு செய்கிற காணொலிகள் உங்களை வந்து சேரும். இதில் இருந்து 650 மீட்டர் தூரம் போனால் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் இருக்கிற வயாவளான் சந்திக்கு போகலாம். அங்கே இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சந்தி வருது. இதுக்கு இங்கால தான், அதாவது இந்த வீதியின் இடப்பக்கம்தான் பலாலி தெற்குக்குள்ளே வருது. இன்றைய நாளில் நாங்கள் பலாலி தெற்கு பகுதியை பார்க்க போகிறோம். ஆனால் பலாலி தெற்கினுடைய குறிப்பிட்ட சில பகுதிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த குறுக்கு வீதிக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த வீதியால் வயாவளான் சந்தி வரைக்கும் போய் வருவோம். போகும்போது அந்த பகுதிகளை காட்டுறோம். ஆனால் இன்றைய நாளில் முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்னா, எங்களுடைய R15 உந்துருளி வந்து வேலைக்காக திருத்தும் கடையில் விட்டு இருக்குது. அதனால் நாங்கள் இதில் தான் போகணும். ஆனால் இதில் போகிறத நினைக்க எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது. என்னென்னா இப்போ இதில் போகிறது சிக்கல் இல்லை, காணொளி பதிவு செய்ய போகும்போது அந்த அளவுக்கு பொருத்தமான உந்துருளியாக இது இருக்காது. இருந்தாலும் இதில் தான் போகிறோம். எங்களுடைய இந்த உந்துருளியில் போய் காணொளி பதிவு செய்கிற அனுபவத்தையும் இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்தது கூகுள் வரைபடம், அந்த வரைபடம் எல்லாம் முன்னுக்கு வச்சு பார்க்க முடியாது. அடிக்கடி நின்று எடுத்து தான் பார்த்து போகணும். நாங்கள் முதல்ல பலாலி தெற்கை சுற்றி பார்ப்போம். இந்த பலாலி தெற்கு என்ற ஊரில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீர்கள்ன்றதை சொல்லுங்க. இப்போ வெளிநாட்டிலேயோ வெளி மாவட்டத்திலேயோ நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். சரி, எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இந்த வீதியில் வலப்பக்கம்தான் பலாலிக்குள்ளே வருது. நாங்கள் பயணம் செய்கிற இந்த இடத்தையே நீங்கள் பார்த்து பலாலி இப்போ என்ன நிலையில் இருக்குன்றதை விளங்கி கொள்ளலாம். பாருங்கோ, இந்த நிலையில் தான் இருக்குது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ தான் இங்கே வந்து மக்கள் வீடுகள் கட்டி, கோயில்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்துடுது, மற்றபடி சரியான குறைவு. சரி, இப்போ நாங்கள் இந்த வீதியால் நேர போவோம். ஏன்னா வலப்பக்கம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. முள் வேலி போடப்பட்டிருக்குது. இதில் இடப்பக்கமும் பாருங்கள், இது வந்து வயாவளானுக்குள்ளே வருது. வீடுகளை பாருங்கள், இவ்வளவு வீடுகள் கண்டிப்பாக. இதே நான் காட்டுறேன்னுண்டா இந்த இடம் எப்படி இருந்திருக்குமென்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மத்தியில் உருவாக்கி கொள்வதுக்கு பாருங்கள். இதுக்குள்ளேயே பாருங்கள், 1 2 3 4 5 இந்த 6 இந்த 7 இந்த பின்னுக்கு 8 அங்கே அதுக்கு 9 அப்படி என்று நிறைய வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது. சரி, இனி நேரம் நீங்கள் பார்த்து கொண்டு வாங்கோ. இப்போ நாங்கள் பயணம் செய்கிற இந்த வீதியில் இடப்பக்கம் வயாவளான், வலப்பக்கம் பலாலி என்ற இடத்துக்குள்ளே வருது. வலப்பக்கத்தில் ஒரு கொஞ்சம் பகுதியோட முள்வேலி போடப்பட்டிருக்குது. இந்த பாதை கிட்டடியில் தான் விடப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அளவுக்கு மிஞ்சி அங்கால போக முடியாது. ஏனென்றால் வார சந்தி இருக்கல, வார சந்தியால் வலப்பக்கம் திரும்பி பலாலி சந்தி நோக்கி போகும்போது நாங்கள் காணொளி பதிவு செய்ய முடியாது. அதுக்கான அனுமதிகள் அந்த பகுதியில் இல்லை, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ திருப்பி கொண்டு போக வேண்டிய நிலைமை. இந்த இடத்த உங்களுக்கு காட்டியிருக்கிறதுக்கு காரணம், இது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடப்பட்ட பாதை. எனவே இந்த இடத்துக்கு வரும்போது அதை காட்டாமல் போக முடியாது தான், இதை பதிவு செய்யாமல் போக முடியாது. அதால் உங்களுக்கு காட்டியிருக்கிறது. சரியா?
சரி, அதில் சந்தி இருக்குது. நீங்கள் அங்கே போக முடியாது, அதால் திருப்பி கொண்டே போவோம். சரி, அதில் ஏன் இதுக்கு வந்த நீங்கள், ஏன் இப்படி எடுத்த நீங்கள், ஏன் அப்படி எடுத்த நீங்கள் என்ற கேள்விகள் நிறைய இருக்கும். அதால் தவிர்த்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் பதிவு செய்கிறோம். உச்சல்ல தடை என்று எழுதப்பட்டிருக்குது. இப்போ பாருங்க, காடாகி போய் கிடக்குது. இப்போ இதெல்லாம் இந்த திரும்பி இருக்க பாருங்க. இது வந்து வயாவளான் சந்தி. இந்த பகுதியில் இராணுவ கட்டுப்பாடு அதிகமாக இருந்திருக்குது. ஆனால் முன்பு வீடுகள் நிறைய இருந்திருக்குது. இதுல எல்லாம் பாருங்கள், ஒரு பெரிய வீடு இதில் வெள்ளை பக்கம், அது வயாவளானுக்குள்ளே வருது. ஆனால் இடப்பக்கம் பாருங்க, முள்வேலியோடு தான் இருக்குது. நாங்கள் இன்றைய நாளில் சுற்றி காட்ட வந்த ஊர் இப்படி தான் இருக்குது மக்களே. இதை பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் இதை பார்க்கும்போது பெரும் வலியை உணர்ந்து கொள்வார்கள். இப்போ இதுக்குள்ளே அந்த வீட்டு அடையாளம் காணையெல்லாம் நான் உள்ளுக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி, நேர பாருங்க. அப்படியே நாங்கள் அடுத்த சந்தி, நாங்கள் 2 காணொளி பதிவு செய்த சந்திக்கு போவோம். அந்த சந்தியால் இடப்பக்கம் திரும்பி போனோம்னா பலாலி தெற்கு பகுதியை பார்க்கலாம். இதில் போக எப்படி இருக்குது வாகனத்தில்? இது நல்லா இருக்குது. மக்களே, நாங்கள் அது நல்லா இருக்குன்னு யோசிச்சாங்க. ஆனால் இது நல்லா இருக்கும். இப்போ இந்த சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியால் இடப்பக்கம் திரும்புவோம். நேராக போனால் அச்சுவேலிக்கு போகலாம். அடுத்தது முக்கியமாக ஒன்று சொல்லணும். நாங்கள் காணொளி பதிவு செய்ய தொடங்கும் போது இது வேறு உந்துருளி, இதில் எங்களுக்கு திருப்தி இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க தானே. முதலாக தான் இதில் பதிவு செய்கிறேன் ஊர்காணொளி. ஆனால் இதில் பதிவு செய்யும் போது நல்லா இருக்குது மக்களே. வடிவாக அந்த கண்ணாடியெல்லாம் மறைக்காமல் நல்ல வடிவாக தெரியுது. இந்த பக்கம் பாருங்க, இதெல்லாம் வருங்காணிகள் தான். இதெல்லாம் பிற்காலத்தில் விடப்பட்டதான். போர்க்கால பகுதியில் பெரிய அளவில் இந்த காணிகள் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்து பிறகு மக்கள் வந்து தங்களுடைய காணிகளுக்கு எல்லை வேலிகள் போட்டிருக்கிறார்கள். இந்த ஊர் முன்னம் அப்படி இருந்ததுன்ற எண்ணம் எனக்கு இல்லை, எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ சின்னப்படியே நான் பிறகு முன்னமே இங்கே இருந்த மக்களிடம் இருந்து போட்டார்கள். அப்போ மேலோட்டமாக பார்த்து தான் காட்டலாம். இதில் வலப்பக்கம் ஏதோ ஒரு பெரிய கட்டடம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. என்னென்னு தெரியலை. ஏதோ ஒரு தொழிற்சாலையாக இருக்கும் அல்லது ஏதோ ஒரு இடமாக இருக்கும். சரி, அதில் ஒரு அண்ணா வாரார். அந்த அண்ணாவோட கதைப்பம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? செல்வராஜா, சீனியர் செல்வராஜ். சரி, இப்போ நாங்கள் நிற்கிறது சரியா இந்த இடம்? பலாலி தெற்கு வசாவளம் தான். ஓ, ஆனால் உங்களோட பிரதேச செயலக பிரிவுன்றது அங்கே தானே? இல்லை, இங்கே இதுக்கு இருக்குது பலாலி. பலாலி தெற்கு தான். சரி. அப்போ இது வந்து பலாலி தெற்கு. ஒட்டகப்புலம்ன்றது ஒட்டகப்புலம் இது கூட தான். ஒட்டகப்புலம் இവിടുത്തെ ஒட்டகப்புலம்னு தான் சொல்கிறது. நீங்கள் பிறந்த ஊர் எது? நான் பிறந்து ஏழாலை. பாருங்க, பலாலியில் நீங்கள் வந்து திருமணம் செய்திருக்கிறீங்க. திருமணம் செய்த எவ்வளோ காலத்தில் இந்த ஊரை விட்டு நீங்கள் போகிறீங்க? கொஞ்சம் காலத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். போய் நாங்கள் பேருந்து பவனியாசிரியத்திலே போய் இருந்தோம். சரி. பவனியாசிரியத்திலே இருந்து நாங்கள் அங்கே 35 வருஷம் 30 வருஷமா. 30 ஆண்டா நீங்கள் திருமணம் செய்த ஊருக்கு வரையில? இப்போ தான் வந்திருக்கீங்க கிட்ட. உங்களுக்கு என்ன நடந்தது? எனக்கு பார்சுவாதம், சுகர் 2 விரல் வெட்டப்பட்டிருக்கு. சரி. சுகர் வந்து 2 விரல். இது எப்போ வந்தது? இப்போ ஒரு 6 வருஷம் தான். இது பார்சவாதம் வந்து 6 வருஷம். கையும் காலும் இப்படியே இழுத்து போடுது. இந்த இது வாயும் கண்ணும் முழுக்கையில் மற்ற எல்லாம் சரி அவுட். நீங்கள் இந்த 30 ஆண்டுகளாக நீங்கள் திருமணம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கைன்றது இருக்குன்னு, அந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு ஊரில் இந்த வாழைக்கு தான் அதோட வளர்ச்சின்றது தெரியும். ஏன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது? அது பின்னடைவு தான், முழுக்கங்கள் பின்னடைவு தான். நாங்கள் இனிமேலத்தில் என்ற கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் போய் வவுனியாலேருந்து ஒரு அந்த அரசாங்கம் கொடுக்குற காணிகளை பிடிச்சி இந்த இயக்கங்கள் கொடுக்குங்கல்ல, அங்கே அவங்கள்ட்ட இருக்கிற காணிகளை பிடிச்சி வீடை கட்டி சின்ன கட்டி இருந்தது. அப்போ பேருந்து பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். அப்போ அந்த பிரச்சனையோடு நாங்கள் இருந்துட்டோம். பேருந்து ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து உரும்புறாயில் ஒரு காணி அதே மாதிரி. அதாவது நீங்கள் இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு உரும்புராயில் வந்திருந்த நீங்கள் இப்போ இந்த ஊர் இருக்குல்ல, இந்த ஊர் நீங்கள் திருமணம் செய்து வரும்போது எப்படியான தோற்றத்தில் இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? இப்போ அதே கண்டிஷனுக்கு வந்துருக்கு. ஆனால் இப்போ பார்க்குற இடமெல்லாம் காடாக தானே இருக்குது. காணியை பிடிச்சிருக்கிறாங்க வழியாக அப்படியே இல்லை. மற்றபடி வீடு திட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் முந்தி திருமணம் செய்து வரும்போது இருந்த குடியிருப்புகளோட ஒப்பிடும்போது இப்போ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? இப்போ குடியிருப்புகள் இல்லை. பராளி குடியிருப்புகள் எல்லாம் அங்கங்கே போடுது. எல்லாம் ஒவ்வொரு ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் என்ன வெளிநாடு உடுப்பட்டி அங்கே இங்கே போய் எல்லாம் இருக்குது காணிகள் வேண்டி. ஆனால் இந்த இடத்த விட்டால் திரும்ப வருவேணும்னு நினைக்கிறீங்களா?
வருமானம் வந்து தங்களோட காணிகளை பார்ப்பேன். ஆனால் ஒரு கதைக்கு இந்த இடப்பெயர்வு இங்கே ஒரு இனப்பிரச்சனையே இல்லாமல் இருந்திருந்தா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இல்லை, நல்லா ஆயிருந்து, நல்லா தான் இருந்தது. நாங்கள் நிம்மதியாக பலாலி ஊரில் எங்களோட ஊரில் இருந்திருப்போம். ஒரு நாள் நாங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வாவனியாக ஓடி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு விளைச்சலும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ இங்கே உங்களுக்கு காணி இல்லாமல் இருந்திருந்தா கூட 30 ஆண்டுகள் இங்கே தாக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு காணியை வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ வவுனியாவுக்கு போய் வவுனியாவில் உங்களுக்கு சொத்து இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இப்போ ஒரு இல்லை, இங்கேயும் சரி இல்லை. இப்போ அரசாங்கம் தான் ஒரு காணியும் கொடுத்து வீடு திட்டம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் கட்டிக்கொண்டு தற்காலிக வீடு போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இருந்து வீடு கட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஏஜென்சி இந்த பிரச்சனை போடுகிறேன். ஏஜென்சின்னா அது கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அது பிரச்சனை? யூடியூப் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு போகிறா. நீங்கள் பார்க்குறே இல்லையா? என்னென்ன நீங்கள் எங்களுக்கு சரியான மன உளைச்சலாக இருக்குது. சிறுபட்டி போகிறோங்க. அது என்ன முகவர், என்ன பிரச்சனை? ஏஜென்சிக்கு வந்து நான் 10 லட்சம் காசு கொடுத்தேன். என்னத்துக்காக? ஏஜென்சி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு. எந்த நாட்டுக்கு போகிறோம்? சரி, அவளை அனுப்புறான்னு சொல்லி கொரோனா ஸ்டார்ட் டைமில் கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு கால் சரியாகும், இது கால் பிரச்சனை வராகும் முதல் கொடுத்தீங்க? நான் நல்லா இருக்கையே கொடுத்தது. போய் வந்தேன் நான். தரலாம்னு சொல்லி பேக்காட்டி ஒரு கொஞ்சம் காய் நடந்துட்டான். மிச்ச காயின்னு திரவணும். 10 லட்சத்துக்கு மிச்சம் தெரியல. அவள் நீங்கள் மட்டும் 10 லட்சம் கொடுத்தீங்களா? 10 லட்சம் நான் தான் மெயின். நீங்கள் இங்கே ஆக்கள்கிட்ட சேர்த்து கொடுத்தீங்களா? அப்போ அவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்களே? அவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கும். பாருங்க, எப்போ கொடுத்தீங்க? 2019க்கு முதல்? அது இந்த கொரோனா ஸ்டார்ட் அதுக்கு முதல். சரி, அப்போ கொடுத்தது அது சரி வேறு இல்லையாம்மா? அது சரி வேறு. அது கள்ளி பேக்காடி போட டூப்ளிகேட் போமாரி தந்து ஏமாற்றி காசை மணி போட்டு ஏமாற்றி பேக்காடி போட. அப்போ நான் பார்த்துட்டு விட்டுட்டு எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் பண்ணி ஆக்கள் எல்லாம் கொடுத்து விட்டுட்டேன். விட்டாச்சு. காசை வேண்டியெல்லாம் கூட டெலிஃபோன் தூக்குறாள் நான் எடுத்தேன். நீங்கள் மொத்தமாக 10 லட்சம் கொடுத்தீங்க. எத்தனை பேர்? 5 பேர் அனுப்புறதுக்கு கொடுத்தேன். நான் முதல்ல கொடுக்க 50 2.5 லட்சம் கொடுத்தேன் 5 பேருக்கு. பேருந்து அதில் ஒரு ஆள் போயில்லை, பேப்பன் சேர்த்து போச்சுன்னு போயில்லை. அந்த காசும் கொடுத்தாச்சு. அதோடு சேர்த்து 2.5 லட்சம் எனக்கு அதில் வேண்டி போட்டேன். அப்போ பேருந்து இந்த ஓட்டை போமிட்டு தந்து டூப்ளிகேட் போமிட்டு தந்து டூப்ளிகேட் சைன் ஒன்று வேண்டி ஓப்பர் சைன் ஒன்று சொல்லி வண்டி போட்டு 8 லட்சம் பண்ணி போட்டேன். முதல் 5 பேருக்கு சேர்ந்து 50,000 கொடுத்தீங்க. 2.5 லட்சம். அதுக்கு பிறகு 8 லட்சம் கொடுத்தேன். 8 லட்சம் 4 பேர் போகிறேன். என்னோட ஒரு ஆள் போயிலேன்றதுக்காக 4 பேர். அப்போ 10.5 லட்சம். ஒரு ஆளுக்கு 2 லட்சம் அப்படி கட்டும். சரி. அப்போ மொத்தமாக 10.5 லட்சம் ரூபா காசு கொடுத்துருக்குறீங்க. அதை வேண்டி போட்டு அதுக்கு இப்போ இந்த ஓட்டை போமிட்டு தானே செல்லு படிச்சா அது போமிட்டு அது ஒரு மாதத்துக்குள்ளே கேன்சர். அப்போ அதுக்கு காசு கழிப்ப வேண்டிய 2.5 லட்சம் 50 கழிப்போம்னு சொல்லி அவள் சொல்லி கொண்டு நிற்கிறேன். நான் தரமாட்டேன்னு சொல்லி என்ற காயத்தாண்டு. இப்போ அந்த காசுன்னு தெரியல. இல்லை, தெளிமானத்தாலும் தூக்குறாள். போங்க, நீங்கள் போகாமே நீங்கள் அதுக்கு இந்த வேலையை போனீங்க. அதான் ஏஜென்சி நான் பொறுப்படுத்து நான் தான் காசு கொடுத்தது. நீங்கள் ஏன் அதுக்குள்ளே போக வேண்டி வந்தது? எனக்கு ஒரு ஃபுல்லான அந்த ஏஜென்சியை தொடர்பு வந்தது. நீங்கள் ஒரு இதாக கொடுத்தீங்களா? நம்பிக்கையில் இப்படி ஒரு ஆள் கேட்டு எடுத்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நம்பிக்கையில் கொடுத்தது. அவள் ஒரு நல்ல சவரம் மாதிரி நம்பி கொடுத்தனாள். பொம்பளை அவள் 10 இருக்கிறாள். அவள் வந்து தெளிவு நம்பர்களெல்லாம் தந்து நல்ல விசுவாசமாக இருந்தவள். சேர்ந்து ஓட்டை போமிட்டர் டூப்ளிகேட் போமிட்டர் தந்து போட்டு பேக்காடி போட்டு இதாண்டு போட்டு உங்களை ஏமாத்தினாண்டா ஒத்துக்கொள்றாவா? அவளுங்க ஒத்துக்கொள்றாள். ஏமாத்தினவங்களை ஒத்துக்கொள்வேன். ஐயா, இப்போ முகவர் மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் இப்போ சாத்தியம் இல்லை. நாங்கள் அப்போ 6 வருஷம் இல்லை, 6 ஆண்டுக்கு முன்னம். சரி, 7 வருஷம். சரி, இப்போ உங்களோட கோரிக்கையை முன் வைங்க அந்த பெண்ணிட்ட. தயவுசெய்து என்னுடைய பணத்தை பணத்தை மிக 5 லட்சத்தையும் தரணும். இல்லையாண்டா பிறகு யூடியூப் திருப்பி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டி போயிடும். பேர் விகிரம் ஒன்றும் முடியலை. ஆனபடியால் நீங்கள் இதை உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த காசு தாரத்துக்கு நான் டெலிஃபோன் தூக்கினாலும் தூக்குறீல்ல, காசு எடுத்தாலும் கதைக்கிறீர்கள். அதனால் நான் இந்த இதுக்கு கொடுக்குறேன், இந்த ரிப்போர்ட்டு கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் சரி பெறையிலேன்றால் வேறு சம்மதிக்காட்டிக்கு இன்னொரு யூடியூப்போட்டை கூப்பிட்டு உங்களோட விவரமெல்லாம் கொடுப்பேன். நான் சரியாக கொடுப்பேன், கட்டாயமாக கொடுப்பேன். கொடுக்காம விட மாட்டேன். ஏன்னா எனக்கு காசு கொடுக்கணும். நான் இங்கே கள்ள பேர்கள் ஒன்று இருக்கல, நான் இயலாத. நான் இப்போ வண்டிலே திரிகிறேன். அதனால் நீங்கள் என்ன பேய் காட்ட இயலாது, ஏமாற்ற இயலாது. கட்டாயம் இந்த காசை தர வேணும். நீங்கள் ஐயாவுக்கு நான் கதை சேர்த்து சொன்னான் இப்படி அறிவுரை. இப்போ பெயர்கள் அதுகளை வெளியிடுறதால ஐயா உடனடி தீர்வு கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஆள் இந்த பெயரை வெளியிடுறீங்கன்னு வைங்கோவன், அந்த ஆள் கள்ள 2 உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு அந்த ஆள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து காசு தருமா?
என்னிட்ட நிறைய பேர் தொடர்பு கொள்ள இப்போ நான் அந்த பெண்ணின் புகைப்படத்தை எல்லாம் போட்டு விட்டால் எனக்கு அதிக பார்வையாளர்கள் கிடைப்பார்கள் ஐயா. ஆனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா? இல்லை, நான் உழைச்சி கொண்டு போகலாம், ஆனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, பேர் எதுனாமல் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறீங்க, அடுத்த கட்டமாக அதுக்கான தீர்வு தராட்டி நீங்கள் அடுத்த கட்டமாக இப்போ நான் இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு யூடியூபரை கூப்பிட்டு அந்த விவரத்தை கொடுங்க, அல்லது ஊடகத்தில் கொடுங்க. சரி ஐயா, நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. விரைவில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். மீண்டும் சந்திப்போம். என் பேர் பவனீசன். அடுத்த கட்டமாக எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இதால் நேராக போய் வருவோம். இதில் வெள்ளப்பக்கம் குறுக்கு வீதி போகுது, இதுக்கு போவோம். அதுக்கு முதல் நேராக போய் வருவோம். இதில் இடப்பக்கம் பாருங்க, பத்தை காடாக இருக்குது. உண்மையாக இதை பார்க்கவே எனக்கு விசராக கிடக்கு. இந்த நான் சொல்லுவேன் விசராக கிடக்கு பார்க்க, அப்படி இருக்குது. என்ன ஒரு பேரழிவை சந்தித்த இடம். இந்த இடம் முன்பு வீடுகளோடு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த இடத்த இப்போ பார்க்கும்போது கவலையாக இருக்குது. எனக்கு சொல்ல தெரியலை முந்தியும் இப்படித்தான் இருந்திருக்குமாண்டு குடியிருப்புகளோடு. இந்த பக்கம் யாராவது வந்தால் அவர்கள்ட்ட கேட்டறிந்து சொல்கிறோம். இதில் வலப்பக்கம் வீடுகள் மக்களே, இதில் இடப்பக்கம் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபைக்கு ஒதுக்கப்பட்ட இடம். இது ஒரு அரச காணிகள் இருக்கிற இடம்தான். இதால் போகணும். நாங்கள் போகிறதுக்கு முதல் இந்த பக்கம் போய் வருவோம். இதால் போனால் அங்கால போகலாம், இதால் இந்த பக்கம் போகலாம். இதுக்கு அங்கால போக வேண்டாம், ஒரு கட்டத்தோடு திரும்பி வருவோம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது இதால் நேராக போகுது பாருங்க, பாதை ஒன்று. இந்த வீதியில் வலப்பக்கம்தான் பலாலி தெற்குக்குள்ளே வரும். தோட்டங்கள் பெரிய அளவான தோட்டங்கள் இல்லை, கொஞ்சம் பேர் தான் திக்கி திக்காக செய்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ காணிகள் வறுமையாக இருக்குண்டு. எனவே இது எவ்வளவுத்துக்கு இந்த ஊரை பாதிச்சிருக்குது, இந்த ஊர் எவ்வளோ பின்னடைவில் இருக்குன்றதை அவதானிக்க முடியுது. இதால் ஐயோ 2 வீதி போகுது, இதால் போவோம். சரி, கொஞ்சம் தூரம் போய் வந்து போவோம். சரியா, கிண தூரம் போக தேவையில்லை, ஒரு கொஞ்சம் தூரம் போனால் பலாலி தெற்கு முடியுது. இன்றைக்கி நாங்கள் கூகுள் வரைபடத்தை பார்த்தும் போக இயலாத கட்டம். பாருங்க, சொல்ல இந்த வெயிலும் வெயில் தானே, என்ன மண்டையை பிளக்குது மக்களே வெயில். சரி, இதுக்கு அங்கால போனால் வேறு ஊர், அதனால் நாங்கள் வேலை பக்கம் திரும்பி போவோம். இதில் இருக்கிற வீட்டோட திரும்புவோம். சரி, திரும்பி போகும். வானம் வருது. இதில் 2 வீதி போகுது. இந்த பக்கம் பாருங்க, இதுக்குள்ளேயும் ஒரு வீதி போகுது, அதுக்குள்ளேயும் ஒரு வீதி போகுது. இந்த வீதியால் போயிடுவோம். அதுலேயும் போகுது வீதி, இதுலேயும் போகுது. இது ஒரு கட்டத்தோட முடியுதுன்னு நினைக்கிறேன்னு, இருந்தாலும் போய் வருவோம். ஐயோ, இதை பாருங்க எப்படி இருக்குன்னு மக்களே. அம்மா, எனக்கு சொல்ல தெரியல. கடவுளே,
இப்படி இருக்குன்னு காடு தான். இதால் நேராக போகலாமனு வருது. நாங்கள் இதால் போவோம். ஆ அந்த வீதியில் இல்லை. இங்கேடா பாதை எங்கே போகுது? கடவுளே கடவுளே, அம்மா கடவுளே, இதோட இங்கே போகுதுடா. இது கல்லடிக்கிற இடம். தோட்டமாக்குறதுக்கான வேலை நடக்குது. அதால் நாங்கள் திரும்ப போவோம். மற்ற பாதைக்கு தான் போவோம். இப்படி இப்படியான ஊர் என்னென்னு பதிவு செய்கிறேன். எனக்கு மன விரக்தியாக இருக்குது. இதுக்குள்ளால போகும். இது அந்த பாதைக்கு போகுது. இது வேறு பாதை மாதிரி தான் கிடக்கு. என்ற கடவுளே, மக்களே மக்களே, இது முதலும் இப்படி தான் இருந்திருக்கு இந்த இடம். என்னடா காடு அல்லது ஒரு குடியிருப்பு இல்லாத பகுதியாக தான் முதலும் இருந்திருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ 30 ஆண்டுகள்ன்றது மற்ற பகுதிகளில் குடியிருப்புகள் அதிகரிக்க இந்த பகுதியையும் வளர்ச்சியடைய வைத்திருக்கும் அந்த 30 ஆண்டுகள். இப்போ இந்த காணியெல்லாம் தனியார் காணி தான் இடம். இப்போ அந்த எவ்வளோ காணிகள். இந்த இதில் வேறுங்க இடப்பக்கம் முந்திரிய தோட்டம், திராட்சை தோட்டம். தனியார் காணிக்கு தான் போகும். ஆமாடா மக்களே, நாங்கள் 2 குறுக்கு வீதிக்கும் போனாங்க. 2 குறுக்கு வீதியால் வந்தாலும் அது ஒரு தனியார் காணியில் அல்லது ஏதோ ஒரு காணியில் வந்து தான் முடியுது. அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா திரும்ப அந்த உள்ளூர் வீதிக்கே போக போகிறோம். இந்த 2 வீதிக்கும் போய் வந்து நாங்கள் திரும்ப நாங்கள் ஏற்கனவே வந்து ஏறிய வீதிக்கு போவோம். இந்த ஊரை சுற்றி பார்க்கும்போது எனக்கு தலையை சுற்றுது. ஏனெண்டா அப்படி ஒரு சிறப்பான இடம் வளர்ச்சி குன்றி போயிருக்குது. பலாலி, கிழக்கு, வடக்கு அந்த பகுதிகளில் அதிகமான குடியிருப்புகள் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கு அதிகமான குடியிருப்புகள். அப்போ அங்கே இருக்கிற மக்களினுடைய தொகை அதிகரிப்பால் என்ன நடக்கும்? அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள்ண்டா 2 பிள்ளைகளுக்கு தான் அங்கே காணி கொடுக்கலாம். மிச்சம் 8 பிள்ளைகளுக்கும் எங்கே காணி கொடுக்கறது? இந்த மாதிரியான மக்கள் குடியிருப்பு இல்லாத பகுதிகளுக்கு தான் வருவார்கள். அப்படி வந்து இங்கே காணிகளை வாங்கி வீடுகளை கட்டி இந்த இடம் ஒரு நெருக்கமான குடியிருப்பு உள்ள இடமாக மாறி இருக்கும். நாங்கள் ஒரு சிந்தனையின் அடிப்படையில் யோசிக்கிறோமோ இது அப்படி தான் இருந்திருக்கும் என்று. ஆனால் அப்படி இருக்க வேண்டிய இடம் இன்றைக்கு இப்படி இருக்கும்போது பார்க்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது கடும் வெயில் ஒரு பக்கம், அதை விட இந்த இடத்த பார்க்க ஒரு கவலை, அப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அது உண்மையாக ஒரு மன விரக்தியாக இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. ஆனால் இன்னொன்று யோசிக்கலாம். எப்படி தெரியுமா? எதிர்காலத்தில் இந்த இடத்துக்கு குடியிருப்புகள் வரும் என்று யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த பகுதியை சேர்ந்த இந்த பகுதியில் காணிகள் வச்சு சில பேரிட 10 பிறப்பு, 20 பிறப்பு, 30 பிறப்பு, 50 பிறப்புண்டு காணிகள் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய காணியை சிறப்பாக வச்சுருக்கணும், உங்களுடைய இடத்தை சிறப்பாக வச்சுருக்கணுமெண்டா அதில் ஒன்று அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராகணும். இப்போ எப்படி சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒரு 10 பிறப்பு காணி வச்சுருக்கிற இடத்த 2 பிறப்பு காணியை நீங்கள் சும்மா கொடுக்க வேண்டாம். அதில் 1 பிறப்பு காணியை வில்லுங்கோ. வீடு கட்டக்கூடிய மாதிரி யாராவது இருந்தால் அவர்களுக்கு விற்றீங்கன்னு சொன்னால் அவர்கள் உங்களோட காணியையும் பராமரிக்கணுமெண்டா அவர்களுக்கு ஒரு சம்பளத்தையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவர்களுக்கு பாரிய அளவான முன்னேற்றமாகவும் இருக்கும். அப்படியான குடும்பங்களுக்கு உங்களோட இடமும் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் அதால் வந்து இந்த சந்திகையால் திரும்பி இதால் பயணம் செய்கிறோம். இதுக்குள்ளே சில குடியிருப்புகள் இருக்குது. இப்போ எப்படி காணியை கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். ஆனால் அப்படி யோசிக்காமல்
எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு யோசிக்குங்க. உங்களுடைய இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த காணிகளை அவர்களாக துப்புரவு செய்து பாதுகாத்து வச்சிருப்பார்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. நான் இல்லைன்னு சொல்லல, கேள்விக்குறி. எத்தனை வீதமானவர்கள் அப்படி செய்வார்கள்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ள வீதி போகுது. இதுக்குள்ளே நிறைய குடியிருப்புகள் இருக்குது. நான் இப்போ இனி போக போகிற பகுதிக்குள்ளே இந்த இடமெல்லாம் இப்போ குடியிருப்புகளை தான் பார்க்க முடியும். பாருங்க, குடியிருப்புகள் தொடங்கிட்டுது. இதால் இடப்பக்கம் போயிடுவோம். அஞ்சு பாருங்க, இதில் வீடுகள் இருக்குது தான் ஏடா, பழைய வீடுகள் தான் ஏடா. என்ன நான் நினச்சேன் இது வீடுகள் இல்லாத ஒரு இடமா இருந்திருக்குண்டு, ஆனால் பார்த்தா பழைய வீடுகள் இருக்குது. இதுக்குள்ளால் கொஞ்சம் தூரம் பயணம் செய்து பார்த்தா தெரியும் வீடுகள் இருந்திருக்காங்க. அதில் கட்டட சிதைவுகள் இருக்குது. இந்த இதிலெல்லாம் கட்டட சிதைவுகள் இருக்குது. இது இடையில் கட்டப்பட்டதா என்னென்னு தெரியல. இந்த இதில் வேறு வீடுகளே இருக்குது. இதில் பாருங்க அவ்வளோ ஆசையோட கனவோட இந்த வீட்டை கட்டியிருப்பார்கள். அதே மாதிரி வேலை பக்கம் இருந்தால் இங்கெல்லாம் வீடுகள் இருக்குது, சிதைவுகளை பார்க்க முடியுது. இந்த வீடெல்லாம் பழைய வீடு தான். இதில் இடப்பக்கம் குறுக்கு வீதிகள் போகுது. அந்த குறுக்கு வீதிகளுக்கு போகல மக்களே. ஏன்னா நிறைய குறுக்கு வீதி எல்லாத்துக்குள்ளேயும் போகலாது. சரி, இதோடு நாங்கள் திரும்புவோம். அப்படியே இந்த வீதி போய் ஒரு கட்டத்தோடு முடியுதுன்னு வருது. இந்த காப்பேட் வீதி முடிகிறதால திரும்பி கொண்டு போவோம். சரி, இப்படியே போய் அடுத்த சந்தையிலேருந்து எடுத்து சுற்றி காட்டுறோம். அந்த சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ என்ன செய்வோம்னா நேராக போய் சுற்றி கொண்டு வருவோம். வெறுங்காணிகள் நிறைய இருக்குது. இதில் எது தனியார் காணி, எது அரச காணின்னு தெரியல. ஆனால் தனியார் காணிகளும் இதுக்குள்ளே இருக்கும். இது பிற்காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள். அதில் போனாங்க முதல். இனி இடப்பக்கம் போவோம். சரி, இதில் இடப்பக்கம் குடியிருப்பு, வலப்பக்கம் இந்த இடத்துல பாருங்க ஒரு பள்ளமான பகுதி இருக்குது. இதை போய் பார்ப்போம். அதுக்கு முதல்ல அதில் ஒரு ஐயா வர, அந்த ஐயாவோட கதைப்போம். ஐயா, இந்த இடமா நீங்கள் பிறந்த இடம்? எவ்வளோ காலம் கல்யாணம்? இங்கே இருந்தா நீங்களா வந்து? எங்கே சந்திச்சு திருமணம் நடந்தது? புத்தூரில். நீங்கள் பிறந்தது? பெண்ணால். சரி, இங்கே எப்போ வந்த நீங்கள்? நாங்கள் இப்போ உங்கள் தோட்டஞ்சீரம் பெறாரி. இங்கே திருமணம் ஆகலையா? இங்கே திருமணம் ஆகினா. எங்கே இருக்கிறீங்க அப்போ? இப்போ நாங்கள் இப்போ பெண்ணால் இருக்கோம். பெண்ணால் தோட்டஞ்சீரம், காணியா வீடு எல்லாம் இருக்குது. பெண்ணாலேன்னு தெல்லிப்பளை. இப்போ இங்கே நீங்கள் தோட்டம் செய்கிறதுக்கு வாரீங்க தானே? முழு பகுதியும் விட்டாச்சு அவங்க? எவ்வளோ பகுதி விடையிலையா? ராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு. அதுக்கு அங்கால விடையில. அதுக்கு இங்கால விடவே இல்லையா? உங்களுடைய மனைவியின் காணியா அது? மனைவி காணி. எத்தனை, எவ்வளோ காணி? அதில் காணி 25 வரப்பு காணிகளா. அதில் எவ்வளோ விட்டாச்சு? அப்போ எங்களை பக்கம் விட்டாச்சு, அங்கால பக்கம் முடியும். அவங்கள்ட்ட முழுத்து விட்டாச்சு. உங்களோட காணிக்கு அங்கால முடியல. உங்களுடைய மனைவியோட கதைக்கும் போது மனைவி சொல்லியிருப்பா தானே, இப்போ இந்த இடம் எப்படி இருந்ததாம்? வீடுகள் அதிகமாக இருந்ததா இல்லை அப்படித்தான் இருந்தது? வீடுல பயங்கர வீடு, நெருக்கமாக இருந்த வீடு. அது எந்த பலாலி தெற்கா? இது பலாலி தெற்கு, அங்கால பலாலி. உங்களோட காணி எங்கே இருக்கு? எங்கே கிழக்கில் இருக்கா? பலாலி மேற்கு, ரோட்டுக்கு மேற்கால விடையில. ரோட்டுக்கு மேற்கால கிழக்கு பக்கம் முடியும். அதில் ஒரு குறுக்கு வீதி போகுதில்ல என்ன? இது அதில் சுடலை. இந்த சுடலை அப்படியே ஒட்டோப்பா செஞ்சிருக்கல. அப்படியே இந்த ரோட்டால் அப்படியே மரத்தடி போகலாம். சரி, அது இந்த வீதி விட்டாச்சா? அந்த வீதி இதெல்லாம் போகணும். அது விடையில இல்லை என்ன? சரி சரி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து போகிறதா? ஒவ்வொரு நாள் வந்து போகிறோம். இதெல்லாம் இது 2 நாளாக வருவாங்க. என்ன பயிர் செய்கிறீங்க? வாழை நிற்குது. வீடெல்லாம் கட்டியிருக்கிறோம். எதுக்குள்ள? அதுக்குள்ளையா? ஒரு கதைக்கு இடம்பெயர்ந்து போகாமல் இங்கேயே நீங்கள் இருந்திருந்தா இது இன்னும் டெவலப் ஆகிருக்கும். உங்கள் மனைவி என்ன சொல்கிறவா இந்த இடம் எப்படி மாறி இருக்கு? இது வந்து என்ன பிரச்சனை, முந்தி வந்து பலாலி இது இருக்கிறது, இப்போ ஃப்ளைட்டில் வந்துடுறாங்கிற போகிறதுன்ற அந்த நேரம் வசதியான இடம் உண்டு. தோட்டங்கள் அந்தரமாக வரும்.
வெங்காயங்கள் கோயிலக்கண்டு மரவள்ளி குரக்கரண்டு பேர் போன இடங்கள். ஆனால் இப்போ பாருங்க இப்போ உண்டு இந்த இடத்தால போகவே எங்களை விசராகிற உண்மையாக காட்டுப்புறமாக தான் இருக்கும். ஒரு காடு சிரமம் இருந்து இப்போ இவ்வளோ சிரமம் இப்போ இந்த இடத்துலயும் நிறைய வீடுகள் இருந்ததாமா? இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். முந்தி இருந்ததாமா? முந்தி காடாக இருந்தவரை மேய்க்கிற தடவை. ஓ இதுக்கு அங்கால அப்படியே தோட்டங்கள் அங்கால முந்திரிய தோட்டங்கள் உங்களால் எப்படி கடற்கரை மட்டும் போகலாம். நீங்கள் இதால போய் அந்த கரையால் அப்படியே போனீங்கன்னா கடற்கரை அங்கே ரோடு போகலாம். சரி சரி சரி. ஆனால் தெற்குக்குள்ள முதல் குடியிருப்புகள் குறைவு தான். இப்போதான் மக்கள் இஞ்சால பக்கம் விடாத இடங்களை விட்டு கிடக்கு கொஞ்சம் இடம். ஏற்கனவே இந்த கிடங்கா இருக்கிறது என்னன்னு தெரியல. இது வந்து காங்கிரஸ் சீமான்பட்டி இருக்கோ, சீமான்பட்டி கிடாங்கு வட்டி மண் கல் அள்ளி காங்கேந்திரையை கொண்டு சுண்ணாம்பு எடுத்து கொண்டு போய் சுண்ணாம்பு இதுல வட்டி இருக்காமா? உறுதியா தெரியுமா? அதுக்கு தான் வட்டி கோரையா இருக்கோ? இல்ல சில வேற காரணங்களுக்காக அங்கோல பக்கம் பெரிய தோட்ட வழியெல்லாம் மாமியமான தோட்ட மண்ணுகள் அள்ளி இருக்காங்க. ஆனா ஐயா இப்ப பார்க்கும்போது இந்த இடமெல்லாம் இப்படி பள்ளமா இருக்குல்ல, இப்ப இதெல்லாம் நல்ல ஒரு மண் நிலம். இதுல வடிவா கல் அடிச்சா தோட்டம் செய்யற அளவுக்கான மண் நிலம். ஆனா மேலால வெட்டி கீழே போனா சுண்ணாம்பு தான் இருக்கும் இந்த பகுதியில. இப்போ இந்த இடமெல்லாம் இவ்வளவு ஆழமா தோண்டி வச்சிருக்கிறார்கள். ஒரு கதைக்கு சீமெண்ட் தொழிற்சாலை இருந்திருக்குமா இருந்தா இந்த இடம் எல்லாம் கிடங்காத்தான் ஐயா இருந்திருக்கு. நாங்க கீரிமலை பக்கம் பார்த்தீங்களா? வச்சிருக்காங்க இங்கே இதே உண்மையாக சொல்லப்போனால் இதை எனக்கு தெரியலை. இது சீமேந்து எடுக்கிறதுக்கு தான் செய்யறதாண்டு. இது அந்த வண்டனே எடுத்து கொஞ்சம் எடுத்து போட்டு ரெண்டு விட்டு இது புடம் வந்து கவர்மெண்ட் காணி. கவர்மெண்ட் காணி இடத்துலேருந்து காணி இல்லை ஐயா. அது கவர்மெண்ட் காணியா அல்லது தனியார் காணியா அது வேறு. ஆனால் இது இந்த சூழலுக்கே பாதிப்பு தானே ஐயா. இப்போ எதிர்காலத்தில் கடலை அரிச்சு 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 ஒரு கதைக்கு வந்துச்சுதுண்டா ரெண்டு யோசிக்கணும். என்ன ரெண்டாம் நல்ல வசதியாக இடங்கிறாங்க. ஓ உங்களை வேகம் கடற்கரையதெல்லாம் நல்ல வசதி நல்ல இதாக இருக்கும். நீ ஒரு இப்போ சர்வதேச விமான நிலையம் ஞாபகம் ஃப்ளைட் வந்தக்கூடிய ஃப்ளைட் இருக்குது. ஆனால் இன்னும் முடியல. இப்போ அமெரிக்கன் ஃப்ளைட் வந்து கொழும்பு இங்கே கட்டினாக்க இங்கே ரக்கிருக்க வந்தானே. அங்கே ரக்கினது தானே ரக்கினோம். இந்தியன் அங்கே ரக்கினதல்லோ அந்த தித்வா புயல். இந்தியன் ரக்கின மட்டும் அவன் இங்கே ரக்கியிருக்கான். இங்கே நல்ல இன்னும் விடக்கூடியது நல்ல டெவலப் விடையில. அது சரி. சரி ஐயா, நன்றி. உங்களை கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி ஐயா. சரி 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 மக்களே, என்னென்னா இந்த இடம் அதுக்கு தான் வெட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியலை. இதை பார்க்கும்போது சொல்லணும் போல இருந்ததால் சொன்னான். இந்த சீமெண்ட் தொழிற்சாலை எவ்வளவுத்துக்கு எங்களுடைய பகுதியை பாதிச்சிருக்கு. ஒரு 10 பேருக்கு வேலை கிடைக்குதுன்றது சரி, ஆனால் அது தற்காலிக ஏற்பாடு இல்லை, தற்காலிக பலன் இல்லை. ஆனால் இப்படி அழிக்கிறது இது எவ்வளோ கால அழிவை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போ இந்த இடமெல்லாம் பள்ளமாக தான் இருக்குது. உண்மையிலே அதுக்கு தான் இது வெட்டி இருக்குமான்றதை எனக்கு சொல்ல தெரியலை. இந்த காணொலியை பார்க்குறவர்கள் நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு தான் இந்த இடம் வெட்டப்பட்டிருக்கான்னு. நாங்கள் ஒருக்கா போய் அந்த இடம் அப்படி பள்ளமாக இருக்குன்னு ஒருக்கா பார்த்து கொண்டு வருவோம். சரியா, வாங்க. பள்ளமாக தான் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது என்னத்துக்கு வெட்டி இருப்பார்கள் என்ற கேள்வி வருது. எனக்கு சொல்ல தெரியலை. இதுக்கு தான் சுண்ணாம்புக்கு தான் வெட்டி இருப்பார்கள் என்று சொல்ல தெரியலை. இதை பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க, இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். அடுத்தது மக்களே, இந்த பகுதியில் முன்பு வீடுகள் அதிகமாக இருந்ததான்றதை சொல்லுங்க. அந்த ஐயாவை கேட்கும்போது அந்த ஐயா சொன்னவர் இந்த பகுதியில் வீடுகள் குறைவாம், முதல் குறைவாம். இப்போ தானே இந்த பகுதியில் வீடுகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை தாண்டி நாங்கள் பலாலியினுடைய அடுத்த பகுதிகளுக்கு போகும்போது அந்த ஊரினுடைய சூழலை பார்க்கலாம். இப்போ நாங்கள் பலாலி தெற்கில் நிற்கிறோம். சரியா, இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக பயணம் செய்வோம். வாங்குவோம். இப்போ இதால் போய் இன்னொரு குறுக்கு வீதியால் இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்வோம். இப்படி குறுக்கு வீதிகள் நிறைய போகுது. இந்த குறுக்கு வீதிகளுக்குள்ளால் போனால் அதிகமான வீடுகளை பார்க்க முடியுது. இதுக்குள்ளேயும் குறுக்கு வீதி போகுது. இப்படி அதோட போய் முடியுது. இதுக்குள்ளே வீடுகள் நிறைய இருக்குது. சரி, இப்படியே போய் அடுத்ததாக ஒரு சந்தி வரும், அதுக்குள்ளே திரும்புவோம். இடப்பக்கம் திரும்புவோமே. சரி, இதால் இடப்பக்கம் திரும்புவோம்.
இடப்பக்கம் பாருங்க, வெறுங்காணிகளை பாருங்க மக்களே. இடப்பக்கம் அவ்வளவு பத்தை காணிகள் ரெண்டு பாருங்க. இதில் இருக்கிறது இங்கே பாருங்க, கிராம உத்தியோகத்தர் பலாலி தெற்கண்டு எழுதியிருக்கு. நாங்கள் இப்போ பலாலி தெற்கத்தான் உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டு இருக்கிறோம். இதில் இப்போ வேலை பக்கம் போகும். இதில் போனாங்க என்ன, இதில் போகும்போது ஒரு குறுக்கு வீதி ஒன்று போகுது. அந்த வீதிக்குள்ளே போவோம், வேலை பக்கம் வீதிக்குள்ளே. போன பக்கத்துக்கே திரும்ப போகிறோம். அச்சோ பாதை காட்டுதரா. ஆனால் இப்போ நாங்கள் திரும்ப அந்த பக்கம் போவோம். அதில் போய் இடப்பக்கம் திரும்பி இன்னொரு இடப்பக்கம் திரும்புவோம். சரியா? அதில் இடப்பக்கம் போவோம். இதுக்குள்ளே கொஞ்சம் குடியிருப்பு நெருக்கமாக இருக்குது. இதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது பாருங்க. சரி, இப்படியே போனால் பிரதான வீதியில் வரலாம். இல்லை பள்ளிக்கூடமா, சென்ட் ஜேம்ஸ் முன்பள்ளி. சரி மக்களே, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. அதாவது வயாவளான் அச்சுவேலி பிரதான வீதி. பலாலி தெற்கு என்ற ஊரை சுற்றி பார்த்து கொண்டு இந்த வீதியால் வந்தனாங்க. அதில் வரும்போது இருந்தது புனித ஜாகப்பர் தேவாலயம். அந்த தேவாலயத்து வீதியூடாகத்தான் வந்த நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த காணொளியை நிறைவு செய்ய போகிறேன். இப்போ வரைக்கும் பார்த்து அந்த இடம் பற்றி உங்களோட என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதாக இருந்தால், புதிய குடியிருப்புகள் நிறைய உருவாகி இருக்குது. ஒவ்வொரு இடங்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து காணி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கப்படுது, வீட்டு திட்டம் கொடுக்கப்படுது. ரையாவை காணும்போது அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அதை தாண்டி இந்த ஊரில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் இப்போ நாங்கள் பார்க்குற இடத்துல பழைய வீடுகள் 1-2 இருக்குது. ஆனால் இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு முதலும் ஒரு தரவை மாதிரியோ அல்லது ஒரு காடு மாதிரியோ இருந்திருக்கலாம். ஆனால் 30 ஆண்டுகளில் அந்த இடம் எப்படி மாறி இருக்குமென்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்லும்போது அப்படி மாறி இருக்காது வனீசன் சில பேர் சொல்லலாம். ஆனால் நீங்களே யோசிங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள்கிட்ட 10 பிறப்பு காணி இருக்குது, 2 பிறப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, மிச்சம் 8 பிறப்பு ஒரு தரவை மாதிரியோ பத்தைக்காடாவோ இருந்திருக்கண்டா. உங்களுக்கு ஒரு 5 பிள்ளை பிறந்திருந்தால் அந்த இடமெல்லாம் இப்போ எப்படி மாறி இருக்கும்? அந்த 8 பிறப்பு காணியும் ஒரு சுத்தமான நிலைக்கு வந்து ஒரு வீடாவோ அல்லது தோட்டமாவோ எது ஒன்றா இருந்திருக்கு. ஆனால் இந்த இடமும் அப்படி இருக்க வேண்டியது இப்போ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அடுத்தது இந்த இடத்துல பூர்வீகமான காணிகளை வச்சு கொண்டிருந்து அதை பற்ற விட்டு இருக்கிறீங்களா, தயவு செய்து அதை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்த பாருங்கோ. அதை ஒரு தென்னந்தோப்பாக நீங்கள் மாற்றலாம். தென்னை மரங்களை நட்டு அந்த இடத்த ஒரு சிறப்பான பகுதியாக மாற்றி விடும்போது
அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கதைக்கு நீங்கள் அந்த காணியை விற்க போகிறீங்க என்றாலும் அதனுடைய பெறுமதி அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் விற்பனை செய்யாத கட்டத்தில் பயன் அனுபவித்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஊரை சுற்றி காட்டினதில் திருப்தி. ஆனாலும் எனக்கு இந்த ஊரை சுற்றி பார்க்கும்போது என்னை அறியாத ஒரு கவலையும் வெறுப்பும் வந்து போகுது. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலை. இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். எதிர்காலத்தில் இந்த பலாலி என்ற ஊரினுடைய எஞ்சிய பகுதிகளை சுற்றி காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.